வெல்கம் டு லைவ் ஆன் ஹெவன். இனி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புஷ்கர் காயத்ரியோட இயக்கத்தில் மாதவனும் விஜய் சேதுபதியும் இணைஞ்சு மிரட்டி இருக்கிற படமான விக்ரம் வேதா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போலீஸுக்கும் கேங்ஸ்டருக்கும் நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். ஆனால் அது சொன்ன விதத்தில் தான் இந்த படம் ரொம்பவே வித்தியாசப்படுது. ஒரு பழைய புராண கதையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, விக்ரமாதித்தன் கிட்ட வேதாளம் சில கேள்விகளை கேட்கும். அந்த கேள்விகளுக்கான விடையை விக்ரமாதித்தன் தேடி கண்டுபிடிப்பார். ஸோ இதே பேட்டர்னில் தான் கேங்ஸ்டரான விஜய் சேதுபதி ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியான மாதவன் கிட்ட சில கேள்விகள் கேட்பார். அந்த கேள்விகளுக்கான விடையை மாதவன் கண்டுபிடிக்க படம் சுவாரஸ்யமாக நகர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பேட்டர்னில் தான் படத்தோட திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. படத்தோட திரைக்கதை ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருந்தால் கூட எந்த வகையிலையும் ஆடியன்ஸை அது குழப்பவே இல்லை. ஒரு சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பரான டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க டைரக்டர் புஷ்கர் அண்ட் காயத்ரி. பிஎஸ் வினோதோட சினிமாட்டோகிராஃபியை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படம் முக்கால்வாசி ஹவுசிங் யூனிட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஏரியாக்களை ரொம்பவே ராவாக காமிச்சிருக்காரு. ரிச்சர்ட் கெவினோட எடிட்டிங் படத்தோட வேகத்தை அதிகரிக்க செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த காம்ப்ளெக்ஸான ஸ்க்ரீன் பிளேவை ஈஸியாகவும் புரிய வச்சிருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். பிஜிஎம்மில் கலக்கின மாதிரியே இவரோட பாடல்களும் ரொம்பவே ரசிக்கும்படியாக வந்திருக்கு. விஜய் சேதுபதியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்னே சொல்லலாம். அதோட இவர் குறும்புத்தனமாக சில விஷயங்கள் பண்ணுவார் இல்லையா, அதெல்லாமே இந்த படத்தில் ஒரு கெத்தான கேங்ஸ்டர் பண்ணுற மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. மாதவன் ஒரு மிடுக்கான போலீஸ் ஆஃபீஸர் கெட்டப்பில் சூப்பராக பொருந்தியிருக்காரு. அவரோட பங்கை ரொம்பவே நிறைவாக பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்கள தவிர வரலட்சுமி சரத்குமார், ஸ்ரதா ஸ்ரீநாத், கதிர், பிரேம், விவேக் பிரசன்னா இவங்க எல்லாத்துக்குமே நடிக்கிறதுக்கான ஸ்கோப் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அதில் இவங்க எல்லாருமே அவங்களோட பங்கை ரொம்பவே நிறைவாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் விக்ரம் வேதா படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு பார்க்க தோணும். அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படமாக இது வந்திருக்கு. ஸோ விக்ரம் வேதா படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.